சத்யராஜ் உங்களுக்கு எட்டப்பா கேரட் கொடுத்ததுக்கு சொட்டப்பா கேரட் கொடுத்துருக்கலாம். அன்னைக்கு நிறைய முடி வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு மொட்டை மண்டைக்கு மேக்கப் போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. சார், முதல்ல நீங்கள் போட்டிருக்கிற கண்ணாடியை கழட்டுங்க சார். அப்போ தான் நீங்கள் அழுதுகிட்டே பேசுகிறீங்களா சிரிச்சுக்கிட்டே பேசுகிறீங்களா அப்படின்னு தெரியும். குஷ்பு மேடம் மாதிரி இல்லை அழுதுகிட்டே சிரிக்கிறீங்களா அப்படின்னு நாங்கள் பார்க்க முடியும் சார். சத்யராஜ் அமாவாசை. நீ சொன்ன ஆட்சியை பார்க்கறக்கு எங்கள் ஸ்டாலின் ஐயா இருக்காரு, விஜய் அவர்களை நீங்கள் நடிக்க போங்கன்னு. நீ காலத்துக்கு இந்த டிஎம்கேக்காக நடிச்சுட்டே தான் இருக்க போகிற. உன்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் எங்கள் அண்ணனுக்கு தேவையே இல்லை. நல்லவங்க 4 பேர் எங்கள் அண்ணனை நல்லா வாழ்த்துனாங்கன்னா போதும். இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படி பார்க்கணும் எப்படி காக்கணும்னு எங்கள் அண்ணனுக்கு நல்லா தெரியும். நீ அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அந்த குண்டு செட்டிலேயே குதிரையை ஓட்டிட்டுருங்க. உன் மகளையும் கூட அந்த ராட்டினத்தில் கூப்பிட்டுக்கோ. உன்ன மாதிரியே இருக்கிறங்காட்டி அதுவும் பொம்பளையா ஆம்பளையான்னு தெரியல. அதனால் முன்னக்கு பதிலாக உன் பொண்ணை இது சத்யராஜ் அப்படின்னு கூப்பிட்டுற போகிறாங்க. ஏண்டா மணியா, மக்களெல்லாம் என்னடா இவ்வளவு கொண்டாட்டமாக இருக்காங்க? ஏதோ ஒரு கலவரத்தை பண்ணி விட்டாதாண்டா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நீ அந்த படத்துலேயே சொல்லியிருக்க. என்ன ஊட்டி ஊட்டி வளர்த்த பையனை முதுகுல குத்தின ஜாதி. உனக்கு கொடுத்துருக்கிற கேரக்டர் எல்லாம் பாரு, கேவலமான ஜாதி. உன்னோட ஃபஸ்ட்டு பட கேரக்டர் தான் உனக்கு நடக்க போகுது. எப்படி 100வது நாளில் உன் மண்டை செதறி நீ செத்தையோ அதே மாதிரி அந்த இறைவன் எங்கள் அண்ணனை பேசுறக்கு அந்த யோசிக்கிற கொடுக்குற மூளை அது செதஞ்சுதாயா நீ சாக போகிற. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அம்மம்மா கண்ணு சௌக்கியந்தான். யானைக்கு இந்த பூனை போட்டியா? இது யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தான்.